மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதுபற்றி மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஆல்ட்ரின். இந்த திருவிழா தொடர்பான முழு விவரம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோயிலில் மாசி பெருவிழா வருடந்தோறும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். 13 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து 13 நாட்களும் சிறப்பாக இத்திருவிழாவை கண்டு குடும்பமாக தங்கி வேண்டுதலை நிறைவேற்றி செல்வர். இந்நிலையில் மாசி பெருவிழாவானது கடந்த 26ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று இரவு 9 மணிக்கு மேல் கொடியேற்றம் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி மயான கொள்ளை விழாவும் அதாவது 2ஆம் தேதி தீமிதி விழாவும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் மேல்மலையனூருக்கு தீமிதி விழாவில் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்று சென்றனர். இதனைத் தொடர்ந்து 4ஆம் தேதி இன்று மாலை 4:30 மணிக்கு மேல் திருத்தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு நேற்று இரவு முதலே பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து குடும்பத்தினருடன் தங்கியுள்ளனர். இன்று காலை கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளதால் விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையிலான போலீசார் அதிக பாதுகாப்பு தந்து வருகின்றனர். மேலும் கோயில் நிர்வாகம் சார்பில் அதாவது பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளையும் செய்து வருகின்றனர். மேலும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மேல்மலையனூருக்கு அரசு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் மேல்மலையனூர் முழுவதும் மக்கள் கூட்டமாக காட்சியளிக்கிறது. இந்த மாலை 4:30 மணிக்கு மேல் நடைபெறும் இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தால் தங்களுக்கு பெரும் பாக்கியம் என நினைத்து பக்தர்கள் அதிக அளவு மேல்மலையனூர் குவிந்து வருவதால் பரபரப்புடன் காணப்படுகிறது மேல்மலையனூர். விரிவான தகவல்களுக்கு நன்றி ஆல்ட்ரின். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.